ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ராகி உப்பு உருண்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 2 கப் அளவு ராகி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ராகி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. பேன் சூடானதோ 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரியணும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து செவக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கிறதுனால 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொதி வரணும். இப்போ தண்ணி கொதி வந்ததோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ட்ரை ஆகி மாவு கெட்டியாகணும். இப்போ கெட்டி பதம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விடணும். இப்போ ஆறி இருக்கு. கையை ஈரம் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதோ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ உருண்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடணும். வெந்ததோ ஆறினதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு ராகி உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.